இதெல்லாம் வந்து குடோன் இல்லைங்களா? இது நம்ம குடோன் சார். வீட்டுக்கு தேவையான ரெடிமேட் பாக்ஸ்லாம் மேக்ஸிமம் சிங்கிள் பேஸ்ல ரெடியாக தான் வச்சிருப்பீங்க. எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து மீட்டரிங் பேனல்ஸ் வீட்டுக்கு வர்றது, ஃபேக்ட்ரிஸ்க்கு வர்றது, அதுக்கப்புறமா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றது, ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க டிசைன்ஸ் கொடுத்தாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணாது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணது. அதாவது இது ஃபைனலாக வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சுபம் பவர் பேனல் வர்றோம். நம்ம சுபம் பவர் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்கு, அப்போ உங்கள் பேர், நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாங்க. நாங்கள் சுபம் பவர் பேனலு. நாங்கள் வந்து மீட்டரிங் பேனல்ஸ் வீட்டுக்கு வர்றது, ஃபேக்ட்ரிஸ்க்கு வர்றது, அதுக்கப்புறமா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றது, ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க டிசைன்ஸ் கொடுத்தாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பேனல்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா பேனல்ஸும் கிடைக்கும். மீட்டரிங் பேனலு, எஸ்எஸ்பி பேனலு, எல்வி பேனலு, பவர் ஃபேக்டரு, உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதனால பிரச்சனை கிடையாது. இதே ஃபீல்டில் நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கோம். அது கூட உங்களுக்கு பிரச்சனை வராது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மெயின் எலக்ட்ரிக்கல் மார்க்கெட் இருக்கு, அங்கே இருக்கோம். நீங்கள் சுபம் பவர் பேனல்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட லொக்கேஷன் வந்துடும். மெயின் ரோட்லேயே கடை இருக்கு. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ அது ரெடி ஸ்டாக் கூட கிடைச்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெலிவரி கூட பண்ணிக்கலாமுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பேனல் போர்டு மட்டும் பண்ணுறோம் இல்லைங்களாங்க சார்? இப்போ ஃபேக்ட்ரி ஆகட்டும் இல்லை வீட்டுக்கு ஆகட்டும், ரெண்டுத்துக்குமே எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன குடிசை வீட்டிலேருந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வரைக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் லோக்கலில் வந்து பண்ணிடலாங்க சார். இப்போ வெளியூர்லேருந்து எப்படி என்ன ப்ரொசீஜருங்க சார்? ஆல்ரெடி லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ் இந்த சைட் நியர்பை இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, அவங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்டில் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் இருக்கு, இங்கேருந்து திருப்பூர் நியர்பை ஆக்சுவலாக. திருப்பூர் வேணும்னு சொன்னாக்கா இங்கே நிறைய லாரி ஷெட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. அதில் புக்கிங் போட சொன்னீங்கன்னா நாங்கள் போட்டு விட்ருவோம். நீங்கள் அங்கேயே டெலிவரி எடுத்துக்கலாம். இப்போ அந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க சார்? இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளைண்ட் நீங்கள் அங்கே எடுக்கும் போது அங்கே பே பண்ணி எடுத்தா போதும். நம்மளது இங்கே பேமெண்ட் என்ன ரேட் வருது அது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஆக்சுவலாக. அது நீங்கள் எங்கள் கம்பெனி ஜிஎஸ்டி நம்பர்ஸ் எல்லாமே இருக்குங்க ஆக்சுவலாக. அதில் பில் பண்ணிடுவோம். நீங்கள் அதேக்கு பெக்கில் டேரெக்டாக மாற்றிடலாம் அமௌண்ட். ஓகேங்க சார். இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக போய் அங்கே போய் கஸ்டமைஸாக சைஸில் எடுத்துக்குவீங்களா? இல்லை ஃபேக்ட்ரிக்கு எப்படின்னு சொன்னாக்கா முதல்ல அவங்க எத்தனை ஹெச்பி லோடு வாங்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட கொடுக்கணுமுங்க. அதுக்கு என்னென்ன அவங்க மிஷினரி யூஸ் பண்றாங்க அதெல்லாம் நாங்க கால்குலேட் எடுப்போம். எடுத்துட்டு எப்படி வேணும் என்ன வேணும்னு சொல்லி நாங்களே டிசைன் போட்டு கூட கொடுப்போம். சப்போஸ் இல்ல அவங்க கிட்ட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவங்க டிசைன் போட்டு எடுத்துன்னு வந்தா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணுவீங்களாங்க சார்? இல்ல இந்தியா ஃபுல்லா? நாங்க பாம்பே வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஆல் ஓவர் இந்தியாவே பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணிக்கலாம். அவங்க டிசைன்ஸ் அந்தந்த ஊருக்கு என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னா நம்ம பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் ஒரு எலக்ட்ரிக்கல் சிட்டி போர்டுக்கு வந்து ஒரு டிசைன் ஃபார்மேட் இருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்க வேணா பண்ணி கொடுக்கலாம். அப்ப எத்தனை நாள்ல டெலிவரி பண்ணுவீங்க சார்? பேஸ் ஆஃப் ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்க. என்ன பேஸ்ல நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி. ஒரு சின்ன போர்ட்ஸ் எல்லாம் இந்த 1 to 2 days எனக்கு போதுமானது ஆக்சுவலா. மோஸ்ட்லி உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆல் ஐட்டமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெடி ஸ்டாக் கிடைச்சிரும் ஆக்சுவலா. அது இல்லைன்னு சொன்னா ஒரு சின்ன ஐட்டம் என்னன்னா 1 to 2 daysல கொடுக்கலாமே. பெரிய ஐட்டம் ஃபேக்டரி லெவல்ஸ் அந்த மாதிரி போகும்போது மேக்ஸிமம் 5 to 1 week உள்ள நாங்க டெலிவரி பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்றீங்க? ரெண்டுமே பண்ணிக்கலாம். இப்போ வீட்டுக்கு தேவையான பேனல் போர்டு பண்றீங்க? தாராளமா பண்ணலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குவாலிட்டில இருக்குங்க சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்க மார்க்கெட் நம்ம ஹோல்சேல் சப்ளை கூட பண்ணிட்டு இருக்கோங்க. ஹோல்சேல் சப்ளைக்காரங்க அவங்க டேஸ்ட்டுக்கு கேட்பாங்க. கேஜ்ல நீங்க பண்ணி கொடுங்க, நார்மல் ரேஞ்ச் இருந்தா போதும்னு சொன்னா அவங்க கேஜ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் ஆக்சுவலா. அதே மாதிரி ஹெவி ரேஞ்சில் வேணும்னா என்கிட்ட கடையில எப்பவுமே ஸ்டாக் கிடைச்சிரும். 3 வெரைட்டி நானே வச்சிருக்கேன். நீங்க கடைக்குள்ள எல்லா ரேஞ்சுமே லைட் மீடியம் ஹெவின்னு சொல்லி 3 ரேஞ்ச் வச்சிருக்கேன். அந்த 3 ரேஞ்சும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு இமீடியட்டா செஞ்சு கூட கொடுத்துடலாம். ஓகே ஓகேங்க சார். சிங்கிள் ஃபேஸ் நம்ம கேட்கறோம்னா அது உள்ள என்னென்ன மாற போடுவீங்க? அதுல என்ன குவாலிட்டி வைஸ்? அதாவது சிங்கிள் ஃபேஸ் 2 சிங்கிள் ஃபேஸ் எடுத்தீங்கன்னா என்கிட்ட மெயினான ப்ராடக்ட் என்ன பாத்தீங்கன்னா 2 சிங்கிள் ஃபேஸ், 3 சிங்கிள் ஃபேஸ், 4 சிங்கிள் ஃபேஸ் பேனல் போர்ட்ஸ் அதெல்லாம் ரெகுலரா போவோங்க ஆக்சுவலா. அதே மாதிரி ஒரு 3 ஃபேஸ் ஒரு சிங்கிள் ஃபேஸ், ஒரு 3 ஃபேஸ் 2 சிங்கிள் ஃபேஸ், ஒரு 3 ஃபேஸ் 3 சிங்கிள் ஃபேஸ், 4 சிங்கிள் ஃபேஸ், அந்த மாதிரி அப் டு 10 சர்வீஸ் வரைக்கும் ரெடி ஸ்டாக் கிடைச்சிரும். இதுல போடுற மெயின் ஐட்டம் தான் மெயின் கேமிங் ஆக்சுவலா.
இதுல வந்து 100% காப்பர் ஈஸி கிரேட் காப்பர்னு சொல்லி வரோங்க. அது RRல வரோம் கிலோ, அந்த காப்பர் தான் நாங்க யூஸ் பண்றோம். அதே மாதிரி உள்ள போடுற ஃபியூஸ் கேரியருங்க, நிறைய பேர் MS ஃபியூஸ் கேரியர்ஸ் அதெல்லாம் போட்டு குவாலிட்டி ரேட் இன்னும் டவுன் பண்றதுக்கு பண்ணுவாங்க. ஆக்சுவலா நாங்க காப்பர் ஐட்டம் போட்டு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத பிரைஸ் வந்து சேலஞ்சா கொடுத்துருவீங்க. ஆக்சுவலா இது வீட்டுக்கு போறதுங்களா இல்ல வந்து வீட்டுக்கு போறது? ஒரு 3 ஃபேஸ் ஒரு சிங்கிள் ஃபேஸ். இது பாத்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ். ஓகேங்க. இது வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கு, நீ ஃபிட் ஆகல. இதுக்கு பொருளா வரும் இல்லையா? இதுல வந்து ஒரு பிளேவுட் வந்துரும். ஓகே. இது 3 ஃபேஸ் பிளேவுட் வந்துரும், இது சிங்கிள் ஃபேஸ் பிளேவுட் வந்துரும். ஓகே. பாத்தீங்கன்னா இது பஸ் பார். ஆமா, பஸ் பார்ல வந்து இது ஃபிட்டிங் பண்ணல இல்ல, இது வந்து பஸ் பார். இது பாத்தீங்கன்னா ஃபியூஸ் கேரியர். இது வந்து பாத்தீங்கன்னா 63ம் போட்டுக்கலாம், 32ம் போட்டுக்குவீங்க. அவைலபிள். ஓகே. இப்போ இது வந்து வீட்டுக்கு இல்லைங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட்டுக்கு பண்றேன், அப்போ வந்து 10 சிங்கிள் ஃபேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? இதானது. இது வந்து பாத்தீங்கன்னா 2 3 ஃபேஸ் 8 சிங்கிள் ஃபேஸ். ஓகேங்க. இது வந்து ஃபிளாட்டுக்கு அது மாதிரி போகுங்களா இல்ல எங்க போகும்? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் ஓடே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம், 3 ஃபேஸ் ஃபியூச்சர்ல நீங்க 3 ஃபேஸா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்களா? இந்த பாக்ஸ் இது வந்து ஹெவில தான் போகும். ஹெவில தான் வந்து லைட்ல வராது, ஹெவில தான் வரும். இது என்ன எவ்வளவு mm இருக்கும்? ஆக்சுவலா வந்து இது 1 mm திக்னஸ்ல 1 mm திக்னஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஹெவி. இதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வேணும்னா என்ன இதுல போடுவீங்க? இதுல நீங்க ஹெவில போட்டாதான் உங்களுக்கு நல்லா போட்டீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி அப்படி கம்மியாயிரும். அது லைஃப் லாங் பர்பஸ் யூஸ் பண்றது. ஓகே. கொஞ்சம் ஹெவில போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா பேனல் போர்டு வந்து மேனுஃபேக்சர் மட்டும் இல்லைங்களா? ஆமா, மேனுஃபேக்சர் மட்டும். இப்போ வந்து நீங்க கஸ்டமைஸ் ஆஃபீஸ் ஆகட்டும் இதாகட்டும் நம்ம சொன்னா அது பண்ணி கொடுத்துருவீங்க. சொன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அது கஸ்டமைஸா பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. அது பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணது. அதாவது இது ஃபைனலா வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணி நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. வந்து 32 ஃபியூஸ் கேரியர் நம்ம ஃபிட் பண்ணிருக்கோம். சரி. இது வந்து நம்ம அந்த அண்டர் டைப்பும் போட்டுக்கலாம், பிளேவுடும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. பிளேவுடும் இங்க வந்து மீட்டர் வந்துரும் இல்லீங்களா? மீட்டர் வந்துரும். இங்க வந்து பஸ் பார் நம்ம ஃபிட் பண்ணிருக்கு. இது வந்து ஃபுல்லா காப்பர் தான் ப்ரோ. இதுமே இது பண்ணிராது, ஃபுல் காப்பர் தான். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாக்ஸ் இல்லீங்களா? ஆமா ப்ரோ, இது ஹெவி பாக்ஸ். ஓகே. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது MCBல என்ன போடுவீங்க? MCBல 4-5 பிராண்ட் நம்ம வச்சிருக்கோம். கஸ்டமர் என்ன பிராண்ட் கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் எல்லாம் வேரியஸ் ஆகும். 250ல இருந்து உங்களுக்கு 2500 முடியும் உங்களுக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த MCB போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ப்ராசஸ்ங்களா? ஆமா. நம்ம எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சிருப்போம். கஸ்டமர் என்ன சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடோன் இல்லீங்களா? இது நம்ம குடோன் பிரதர். இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான ரெடிமேட் பாக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் சிங்கிள் பீஸ்ல ரெடியா தான் வச்சிருப்பீங்க. எல்லாமே ரெடியா தான் இருக்கும். அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா அந்த வீட்ல அந்த அளவு பத்தல, சைஸ் பத்தல, அது மட்டும் பத்தாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து சிங்கிள் பீஸ் 2 பீஸ் அதெல்லாம் ரெடிமேடா இருக்கும். எல்லாமே ரெடிமேட், மேக்ஸிமம் ரெடிமேடா தான் இருக்கும். எல்லா பாக்ஸும் ரெடிமேடா தான். வீட்டுக்கு தேவையான பாக்ஸ் எல்லாமே ரெடிமேடா தான் இருக்கும். எல்லாமே ரெடிமேட். இப்போ நம்ம கஸ்டமைஸா கேட்டா மட்டும் தான் நம்ம பண்ணி தர மாதிரி இருக்கும் இல்லீங்களா? ஆமா. இதெல்லாம் ஃபுல் ஸ்டாக் இல்லீங்களா? எல்லாமே ஸ்டாக் இருக்கும். நம்ம குவாலிட்டி வைஸா வந்து எந்த மாதிரி கேட்டாங்கன்னா அந்த பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி குவாலிட்டி இருக்கும். பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி நமக்கு குவாலிட்டி இருக்கும். ஒன்லி வந்து மேனுஃபேக்சர் மட்டும் இல்லீங்களா? ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் தேவையில்லை, வெறும் பாக்ஸ் மட்டும் வேணும், நான் எலக்ட்ரிஷியன் வச்சு வெளியே பாத்துக்கிறேன், அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பாக்ஸ் மட்டும் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலா பேனல் போர்ட் எல்லாம் பார்த்தோம். ஆக்சுவலா வீட்டுக்காகட்டும் இல்ல வந்து ஃபேக்டரிக்காகட்டும் எல்லாம் பார்த்துட்டோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை பார்த்துட்டு நம்ம இங்க வர்றாங்க, ஆக்சுவலா சுபம் பவர் பேனலுக்கு வர்றாங்க. கண்டிப்பா கிஃப்ட் வவுச்சர் இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வரவங்களுக்கு இந்த கிஃப்ட் வவுச்சர் நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டைம் அது இந்த வவுச்சர் எடுத்துட்டு வந்தா நமக்கு இந்த பிரைஸ்ல இருந்து லெஸ் ஆகும். அது எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாங்களோ அந்த டீடைல்ஸ் இங்கே போட்டிருக்கு. ஆமா, இது உங்களுக்கு லெஸ் ஆகும். உங்களுக்கு என்ன எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் லெஸ் ஆகும். ஆமா. இது வேலிடிட்டி இருக்குங்களா? இது ஒன் டைம் தான் ப்ரோ வேலிடிட்டி. ஒன் டைம் தான் வேலிடிட்டி. ஒருத்தங்களுக்கு ஒன் டைம் தான் வேலிடிட்டி. இது டேட்டிங் ப்ரோ, இது ஜூன் 24 முடி நமக்கு வேலிடிட்டி இருக்கு. இந்த ஜூன் 24க்குள்ள ஏதாவது கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண வந்தா இந்த கூப்பன் கோடை நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் டைம் அவங்க வரும்போது இந்த கூப்பன் கோடை எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்ம இதுல இருந்து பிரைஸ் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட கூப்பன்ல QR கோட் இருக்கு. அதாவது இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராமோட கோடு இது.
இதை நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா நம்ம டெய்லி அப்டேட்ஸ் வரும். நம்ம வந்து என்னென்ன பாக்ஸ் பண்றோமோ எல்லாமே அப்டேட்ஸ் வரும். அந்த அப்டேட்ஸ் பார்த்து உங்களுக்கு என்ன பாக்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த குடிசை வீட்ல இருந்து பில்டிங்ஸ் வரைக்கும் எல்லா விதமான பாக்ஸும் நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கும், மேக் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ அவங்க வந்தாலுமே அவங்களுக்கு தகுந்த நம்ம ரேஞ்ச் வச்சிருக்கோம். மீடியமு, ஹை, லோ 3 விதமான ரேஞ்சுமே இருக்கு. அவங்க எது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மெட்டீரியலும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஹெவியாவே இருக்கும். அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோடய பாக்ஸ் கொடுத்து எடுத்துட்டு போய்க்கலாம்.